கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி இருக்கிறாங்க? ஸ்டார்ட் அப்ஸ்க்கான வாய்ப்புகள் என்னவா இருக்கு? என்ன மாதிரியான செக்டார்ல ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு? ஸ்டார்ட் அப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே அதிக அளவில் என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 7 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது கோயம்புத்தூரில். மோர் தென் 100 ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், மற்ற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் விசாவிஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அதிக அளவில் கோயம்புத்தூர் இருந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் உங்களுக்கு இங்கே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி என்கரேஜ்மெண்ட் கிடைக்கல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் அப் ஒரு இதாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஸ்டார்ட் அப்க்கு ஐடியா முக்கியமா, இன்னோவேஷன் போதுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா? எது மெயினாக தேவைப்படுது? ஐடியா இருந்ததுனால் பணத்துக்கு பஞ்சமே இல்லை. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஏராளமாக இருக்காங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது உங்களுக்கு. ஹவு டு ரீச் அவுட் தீஸ் இன்வெஸ்டர்ஸ்? அதுக்கு ஏதாவது ஐடியா, க்ளூ ஏதாவது இருக்கா? அதில் பிச் டெஸ்க்குன்னு இருக்குது உங்களுக்கு. பிச் டெஸ்க் அதாவது ஏராளமான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உங்களுடைய ஐடியாவோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டோ அல்லது ஐடியா ஸ்டேஜ்லேயும் ஃபண்டிங் இருந்துட்டு இருக்கு, ஐடியா ஸ்டேஜில் மோட்டிவேஷன் இருந்துட்டு இருக்கு. ஈவன் கொடிஷியாவில் இன்னைக்கு கோயம்புத்தூரில் தனியாக அதுக்கு ஒரு அமௌண்ட்டை செட் அசைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வராங்க, அந்த சக்ஸஸ் ரேட் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே வருது. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? பொதுவாக இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவுலேயே இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 4 தான் ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மீதி 6 வந்து அந்த அளவு ஜெயிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஜெயிக்கிற 4 மிக மிக உச்சநிலைக்கு போயிடுது அப்படிங்கிறது.